ஹலோ, வெல்கம் டு ஜூனிஸ் வேர்ல்ட். ஒரு வசனம் கூறுகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்படி வருகிறது? நாம் ஆண்டவராக இயேசுவானவரோடு பேசும்போது தானாகவே நமக்கு கான்ஃபிடென்ஸ் வரும், நம்பிக்கை வரும். உலகத்தில் நம்பிக்கை ஏற்ற நிலைமை எனக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவரை தேடுவதனால கர்த்தர் எனக்கு நம்பிக்கை கொடுத்துள்ளார். கர்த்தரே நம்பிக்கை, அவரே நமக்கு நம்பிக்கையும் பலனுமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநேக பாடுகள், நிந்தைகள் அவற்றின் முதல்ல கடந்து போகும்போது கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையே ஒரு பலன். இயேசுவானவரோடு உள்ள நம்பிக்கையே ஒரு பலனாக இருக்கிறது, கோட்டையாக இருக்கிறது. நாம் ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்போமானால் அவரை நம்ம நிச்சயமாகவே செய்து தருவார் என்பதுதான் அவரை குறித்துள்ள நம்முடைய தைரியம். அவர் நமக்கு தருகிற பலன், ஒரு கான்ஃபிடென்ஸ் தருகிறார். இந்த உலகத்தில் நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது இயேசுவானவருடைய வசனத்தை தியானிக்கும்போது அதுதான் எனக்கு ஒரு ஆசீர்வாதம், அதுதான் ஒரு நம்பிக்கை. எல்லாம் முடிந்துவிட்டு என்று கூறும் பொழுது கர்த்தர் தாமே சொல்கிறார், நான் இவன் நம்பிக்கை, நான் இவன் பரிகாரியான கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. அதுபோல் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் கூடும், கர்த்தரால் எல்லாம் கூடும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இதெல்லாம் கூறுகிற வசனம் எடுப்போமாக, மருந்தாக எடுப்போமாக. நாம் எதியாகவும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்போமானால் அவர் நிச்சயமாக பதில் அளிப்பார் என்பதுதான் அவரை குறித்து நமக்குள்ள தைரியம், பலன், எல்லாம் கோட்டை. அவர் கோட்டையாக இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு கூட அவரோடு சொல்வோமாக. அவரோடு நம் காரியங்களெல்லாம் நாம் இடைவிடாமல் நம் ஜபத்தில் வைப்போமானால் இயேசுவானவர் தாமே அற்புதம் செய்வாராக. அவர் மேல் கொண்டு இருக்கிற நம்பிக்கையினால் நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோமாக. எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். எல்லா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஆன்சர் செய்யப்படும். ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் இயேசுவானவரோடு சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், துருகமாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போமாக. ஆமீன்.